ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எப்படி வாங்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய கேள்விப்படுறோம். இதுக்குள்ளே வந்தால் கேம்பிளிங் சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வந்தால் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவுடனே உங்களை நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேரோட குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் ஒன்று, எந்த பெய்ட் கால் சர்வீஸ்லையும் ஜாயின் பண்ணாதீங்க. அதாவது ஒருத்தர் வந்து இந்த ப்ரைஸில் ஷேரை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரைஸில் விற்றுருங்கன்னு சொல்லுவாங்க. என் கிளாஸில் நான் நிறைய பேரை கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்படி போன யாருமே மேஜராக சக்ஸஸில் இல்லை. சரிங்களா? ஒன்று மேஜர் இந்த சென்ஸ் நிறைய 99.9 வரைக்கும் ஃபெயிலியர் தான். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டையும் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலாக வரும்போது ஃபாலோ பண்ணுங்கள். 10 ரூபாய் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, எப்படி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையோ அதே மாதிரி ஷேரை வாங்குறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்பர் 1, அதாவது ட்ரேடிங் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஷேரை வாங்கி ரொம்ப நாள் வச்சுக்கலாம், சாகிற வரைக்கும் கூட, அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும், இல்லை அந்த கம்பெனி நம்ம சாகிற வரைக்கும் இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ட்ரேடிங் சொல்லுவாங்க, அன்றைக்கே வாங்கி நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்பர் 1 அக்கௌண்ட் தான் தேவை. அதனால் யார் பேச்சும் கேட்காம எதுலேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இதில் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். இப்போது 0 தான் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு அப்ஸ்டாக் வரலாம், யார் வேணாலும் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? யார் முதல்ல வராங்களோ அவங்கள யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய இருக்குது. சரிங்களா? டிமெட்டை பொறுத்த மட்டும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அப்புறம் 0 தான் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேடுக்கு. சரிங்களா? ஆதித்யா பிர்லா நிறையா இருக்குது, 5 பைசா, எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம். க்ரோ, மோஸ்ட் பாப்புலர், இது நிறையா இருக்குது. சரிங்களா? ஆனால் ட்ரேடை பொறுத்த மட்டும் எப்போவுமே நம்பர் 1 யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மேலே டாப்பில் வந்திருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு சர்வீஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுக்குறாருன்னு அர்த்தம். சரிங்களா? இதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 0 தாள் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் ஒரு 7-8 ஸ்டெப் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே அந்த அக்கௌண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பன் பண்ணச்ச 48 ஹவர்ஸ், இப்போ இமீடியட்டாக 1 டேலே இதெல்லாம் இப்போ ஓப்பன் ஆயிடுது. சரிங்களா? அப்படி வந்துட்டீங்க, இந்த டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் தேவை. சரிங்களா? இந்த என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சியில் இது வரைக்கும் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. என்எஸ்சியில் 2050 கம்பெனி வரைக்கும் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் பிஎஸ்சி பக்கம் பெருவாரியாக ட்ரேட் போக மாட்டாங்க, எல்லாருமே என்எஸ்சி சைடு தான். நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்எஸ்சின்னு தான் கேள்விப்படுவீங்க. ஸோ என்எஸ்சி சைடு வந்த உடனே நெஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50. சரிங்களா? அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 50 கம்பெனி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 50 கம்பெனி, 2050 டாப்பில் இருக்க 100ல் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, தேங்காய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பைசா கொடுக்குறீங்க, தேங்காய் கொடுத்துட்டாரு. நாளைக்கு பைசா கொடுக்குறீங்க, அந்த கடையில் தேங்காய் இல்லை. அப்போ என்ன ஆகும்? அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கணும்னு நினைக்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வாங்குறதுக்கு சில நேரம் ஆட்கள் இருக்காது. சரிங்களா? அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகாது. அதனால் நல்லா எல்லாருமே எதுக்குள்ளே வருவாங்க, எல்லாருமே நிறைய பேர் எதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்கன்னா நெஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய ரிசர்ச் இருக்குது. வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அதை டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டில் தான் பண்ண முடியும். சரிங்களா? இதான் டிமேட் அக்கௌண்ட். இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் தொட்டிங்கன்னா பை செல்லுன்னு இருக்குது. பை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது. லாங் டேர்ம் அப்படின்னா ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுறது. இன்ட்ராடேக்கும் லாங் டேர்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்ட்ராடேயை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 5x கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஷேரோட ப்ரைஸ் பாருங்கள் 1406. பட் இந்த ஷேரை நீங்கள் வாங்குறதுக்கு வெறும் 281 ரூபா இருந்தால் போதும். என்ன கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 5000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் 5000 வரைக்கும் ஷேர் பண்ண முடியும். பையின்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பணத்தை எடுத்துக்கிடும். சரிங்களா? லாங் டேர்மில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1406.70 பைசாவை நீங்கள் பே பண்ணி தான் லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகணும். இதை மனசில் வச்சுக்கிங்க.
இன்ட்ராடே பொறுத்த மாட்டில் அன்றைக்கே க்ளோஸ் நீங்கள் பண்ணிடணும். சரிங்களா, 3:20க்கெலாம் பண்ணிடலாம். ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் டைம் இருக்குது. மார்க்கெட் வந்து 9:15 3:30 வரைக்கும் இருக்கும். நீங்கள் 3:20க்கெலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்கர், இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, 0 தானே வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ரோக்கரே க்ளோஸ் பண்ணி முதல்ல உங்களுக்கு எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிட்டு தான் உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. சரிங்களா, அது பிலோ 50-100க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, அந்த அமௌண்ட் ஃபைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு ட்ரேடையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதனால் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா, ட்ரேடு எடுக்கச்ச இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில் அதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல் அனலைசிஸ் அடுத்து அப்படி 1 by 1 இருக்குது. இதை பையா கற்றுக்க ஆரம்பிங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறையா படிங்க, நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.